ஆண்டவர் வேதத்தில் என்ன எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை நீங்க பிரசங்கியின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. நட ஒரு காலம் உண்டாமா, நட்டதை பிடுங்கிறதுக்கு ஒரு காலம் உண்டாமா. அப்போ ஆண்டவர் வேதத்தில் என்ன எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார், வச்சிருக்கிறார். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆண்டவர் அந்த பட்டணத்துக்கு முன்னாடி போய் நின்று என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை சந்திக்கும் இந்த காலத்தை நீ அறியாதிருக்கிறபடினால் அப்படின்னா அங்க ஒரு காலத்தை சொல்றாரு. உன்னை நான் சந்திக்கிறதுக்கு எத்தனையோ டைம் நான் வந்தேன், உன்னை எச்சரிச்சேன், உன்கிட்ட பேசினேன், ஆனா நீ அறியவே இல்லை. உன்னை சந்திக்கிற காலத்தை நீ அறியாததுனால் இந்த கட்டடத்துல ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு போ. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியமான ஒரு ஞானம் என்ன அப்படின்னா, காலத்தை அறிகிற அறிவு நமக்கு தேவை. நீங்க பாடுகளின் காலத்தில் இருக்கிறீங்களா, உபத்திரவத்தின் காலத்தில் இருக்கிறீங்களா? இந்த கால அளவு நம்ம டியூரேஷன், இதனுடைய கால அளவை நம்ம கணக்கிட முடியாது. அது எத்தனை வருஷம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தருடைய பார்வைக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் நேற்று கழிந்த நாளை போலவும் இருக்குன்னு சொல்றாருல, அந்த கால அளவா ஆண்டவருடைய காலம் என்ன, நம்ம காலத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆனா ஒன்று நீங்க நினைக்கணும், இன்னைக்கு நான் பாடு அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு மகிமையான காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் அதை பார்ப்பேன், நான் அதை அறிவேன், நான் அதை என்னுடைய கண்களால பார்ப்பேன். கர்த்தர் எனக்கு அதை வைத்திருக்கிறார். இதை எப்பவுமே நீங்க மறந்துடக்கூடாது. நம்ம இப்ப இருக்கிற காலத்தை நினைச்சு வேதனைப்படக்கூடாது, இனி வரக்கூடிய காலத்தை குறித்து சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. ஆனா சத்துருடைய ஒரு பெரிய வேலை என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற காலத்தை நினைச்சு கவலைப்பட வச்சு நம்மளை பலவீனத்துக்குள்ளாக்கி நம்முடைய மனதை சோர்வடைய பண்ணி நமக்கு இனி கர்த்தர் கொடுக்கிற காலத்துல நம்ம அதுல சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம மனசை வருத்தப்படுத்துறதுக்கு தான் சத்துரு நினைப்பான். இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்ப நீங்க கடந்து போகிற இந்த காலம் இல்லைன்னா ஆண்டவர் இப்பொழுது உங்களை வச்சிருக்கிற காலம் ஒரு வித்தியாசமா, ரொம்ப கஷ்டமாய், ரொம்ப வேதனையானதா இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்து கிடைக்காம காலதாமதமாகி அது தள்ளி போய் நீங்க வெறுத்து போய் மனசு விட்டு இருக்கலாம். ஆனா ஒரு துன்பமான காலத்துக்குள்ள நீங்க போகும்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்பவும் என்ன நினைக்கணும்னா, கண்டிப்பாக எனக்கு ஒரு பள்ளம்னு ஒன்று இருந்துச்சுன்னா மேடுன்ற ஒன்றை கர்த்தர் எனக்கு தருவார். இக்காலத்து பாடு இனி எனக்கு வெளிப்பட போகும், மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இப்ப நான் பாடுபடுவேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீங்க துக்கப்படுவீங்க, உலகமோ சந்தோஷப்படும். நீங்க துக்கப்படும் போது உலகம் சந்தோஷப்படும், நீங்க துக்கப்படும் போது சொந்தக்காரங்க சந்தோஷப்படுவாங்க, நீங்க துக்கப்படும் போது உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, இப்ப நீங்க துக்கப்படுகிறீங்க, உலகம் சந்தோஷப்படுது. ஆனாலும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் ஒரு நாள் சந்தோஷமாய் மாறும். நம்புறவங்க கரங்களை தட்டி, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த நிலைமை மாறாதுன்னு யார் சொன்னது? இந்த சூழ்நிலை மாறாதுன்னு யார் சொன்னது? இந்த வியாதி மாறாதுன்னு யார் சொன்னது? இந்த சிச்சுவேஷன் மாறாதுன்னு யார் சொன்னது? கர்த்தர் சொல்கிறார், இந்த சூழ்நிலை, இந்த சிச்சுவேஷனை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாடுகளுக்கு தக்க பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். இந்த காலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து அடுத்து ஒரு காலத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. கவனிங்க, யோபுனுடைய மனைவிக்கும் யோபுக்கும் இருந்த ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, யோபு தன்னுடையது எல்லாம் இழக்கும் போது அவர் ஒரு முடிவு பண்ணிட்டாரு. என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, இன்னைக்கு நான் ரொம்ப மனம் வருத்தப்படுறேன், இன்னைக்கு ரொம்ப சஞ்சலப்படுறேன், இன்னைக்கு நான் ரொம்ப சிக்காயிட்டேன், இன்னைக்கு என்னுடைய வேலைக்காரனுக்கு என்னுடைய சத்தம் இளக்காரமா தெரியுது. ஒரு நாள் நான் எவ்வளவு உயர்வில் இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் கீழே போயிருக்கிறேன். ஆனா நான் நினைக்கிறேன், ஒரு நாள் வரும், அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். கண்டிப்பா ஒரு நாள் நான் பொன்னாக விளங்குவேன். பாருங்க, அதே மாதிரி அந்த கால அளவு முடியுது. கர்த்தர் யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்து அவனை கர்த்தர் ரெண்டத்தனையாய் பெருக பண்ணினார். அந்த ரெண்டத்தனையாய் பெருக பண்ணும்போது இந்த தேவ மனுஷன் எவ்வளவு சந்தோஷமா அந்த ஆசீர்வாதத்தை கொண்டாடி இருப்பாரு.
ஆனா என்னதான் இருந்தாலும் யோபுனுடைய மனைவிக்கு வந்து இரண்டாவது கொடுத்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பா அவங்களால சந்தோஷமா கொண்டாடி இருக்க முடியாது. ஏன் தனக்கு சோதனையான ஒரு காலத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா முறுமுறுத்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப சத்தம் போட்டாங்க, தேவ நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்துல அப்படின்னா நீ பரிசுத்தமா இருந்து என்ன பிரயோஜனையா? நீ வேலைக்காரனுக்கு உண்மையா இருந்து என்ன பிரயோஜனையா? நீ சன்மார்க்கனா இருந்து என்ன பிரயோஜனையா? நீ தேவனுக்கு பயப்பட்டு பொல்லாப்புக்கு விலகி என்னையா பிரயோஜனம்? அந்த தேவனுக்காக நீ பண்ணி உனக்கு எதுவுமே கிடைக்கல, அதனால தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவரை தூசிக்க சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பேசினாங்க, ரெண்டாவது கர்த்தரையே பேசினாங்க. நீ எதுக்கு உத்தமத்தில் உறுதியா இருக்கிற? தேவனை தூசிச்சிரு. மூணாவது, நீ இந்த உலகத்துல இத்தனை கஷ்டத்தை பட்டுட்டு உயிரோட இருக்காத, நீ பேசாம என்ன பண்ணிரு, செத்துரு. நம்முடைய வாழ்க்கையில வந்து சோதனையினுடைய உச்சகட்டத்துக்கு நீங்க போகும்போது இந்த 3 விதமான சூழ்நிலையும் உங்களுக்கு வரும்ன்றத நீங்க மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பரீட்சை வரும் தெரியுமா? விசுவாச பரீட்சை வரும். உங்களுடைய ஃபெய்த்துக்கே உங்களுக்கு ஒரு சோதனை வரும். உங்க உழைப்பிற்கு, உங்களுடைய ஜெபத்திற்கு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதல்ல ஒரு சோதனை வரும். சத்துரு அப்படிதான் வருவான். நீ என்ன ஜெபம் பண்ண? நீ ஜெபம் பண்ணி என்ன கண்ட? நீ நல்லா வாழ்ந்து என்ன கண்ட? நீ போய் பேசாம உண்மையை பேசி நீ என்னத்தை பார்த்துட்ட? நீ பொறுமையா போய் என்னத்தை கண்ட? நீ விட்டு கொடுத்து உனக்கு என்ன கிடைச்சிருச்சு? நீ பைபிளை தூக்கி போனியே, என்ன உனக்கு கிடைச்சிருச்சு? இது ஃபர்ஸ்ட் சோதனை. நம்பர் 2, ரெண்டாவது, உங்களுக்கு சோதனை பிரச்சனை வரும்போது ரெண்டாவது என்ன பிரச்சனை வரும்னா, ஆண்டவர் மேலே கை வைக்க சொல்லுவான் சத்ரு. நீ ஆண்டவரை மறுதலிச்சிரு, ஆண்டவர் தான் இல்லையே அப்படின்னா ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை உங்களிடத்திலிருந்து எடுத்து போக பண்ணுவான். ஆண்டவர்னு ஒண்ணு இருந்தா ஏன் இப்படி நடக்குது? இப்படி நடக்குமா? நீ அப்படி நடக்காதே, கர்த்தருக்கு வல்லமை இல்லையா? அவர் உயர்ந்தவர் இல்லையா? அவருக்கு இந்த பிரச்சனை வந்து சாதாரணமா இருந்தாச்சு. ஆண்டவர் மேல கையை வச்சு விடுவான். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவது சோதனை வரும்போது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில பரீட்சை ஏற்படும். நம்பர் 2, ரெண்டாவது ஆண்டவர் மேல ஒரு பரீட்சை. மூணாவது யார் மேல பரீட்சை அப்படின்னா என் மேலே ஒரு பரீட்சை. தேவனை தூசித்து ஜீவனை அப்படின்னா நம்ம மேல ஒரு வெறுப்பு வந்துடும். நீ ஏன் உயிரோட இருக்கிற? செத்துற வேண்டியது தானே. நீ உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நமக்கு யாரும் இல்லை, நமக்கு எதுவுமே வாய்க்காது, நீ உலகத்துல பிறந்ததே வீணு, நீ வேஸ்ட். உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனையினுடைய உச்ச கட்டத்திற்கு இழப்பிற்குள்ள போகும்போது நீங்க கண்டிப்பா இந்த 3 சிச்சுவேஷன்லையும் நீங்க போக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். ஒன்னு, ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு தடுமாற்றம் வரும். ரெண்டாவது, ஆண்டவர் மேலே உங்களுக்கு தடுமாற்றம் வரும். மூணாவது, உங்க மேலேயே உங்களுக்கு தடுமாற்றம் வரும். மறந்துடாதீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ஏன் ஜெபிக்கணும்? நீங்க ஜெபம் பண்ணி என்ன கிடைச்சிச்சு? நீ விசுவாசிச்சு என்ன கிடைச்சிருச்சு? நீ பைபிளை தூக்கிட்டு போய் என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு விசுவாச பரீட்சை உண்டாகும். ரெண்டாவது, ஆண்டவர் என்ன பெரியவர்? ஆண்டவர் பெரியவர் இருந்தா ஏன் இது நடக்குது? கர்த்தர் மேல உங்களுக்கு அவிசுவாசத்தையும் அவநம்பிக்கையும் சத்துரு விதைப்பான். ஆண்டவர் உண்மை இல்லை அப்படின்னு விதைப்பான். மூன்றாவது, உங்க மேல ஒரு வெறுப்பை தருவான். நீ லக்கியான ஆள் கிடையாது, நீ அன்லக்கியான ஆளு, உனக்கு எதுவுமே நடக்காது, நீ கை வச்சதெல்லாம் வீணா போயிடும், நீ வாழ்றதற்கு தகுதி உள்ளவன் அல்ல. உங்களையே வெறுக்கிற அளவுக்கு அந்த சோதனையில சத்துரு உங்களை கொண்டு வந்துருவான். ஆனா இந்த 3 சோதனையும் யோபுக்கு கொடுத்தாலும் யோபு பதில் என்ன சொல்றாரு தெரியுமா? தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் நான் நல்லா இருந்ததை நினைக்கிறேயா? உங்களுக்கு சோதனை காலம் வரும்போது இப்படி 3 விதமாய் சத்துரு உங்களை சோதிக்கும் போது உங்களுக்கு இருக்க வேண்டிய பெரிய அபிஷேகம் என்ன தெரியுமா? நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? பரவாயில்லப்பா, இப்ப நான் கஷ்டப்பட்டாலும் கர்த்தர் இதற்கு முன்னாடி என் ஜெபத்தை கேட்டார்ல, இதற்கு முன்னாடி என்னை நடத்தினார்ல, இதுவரையிலும் என்னை நடத்தி வந்தார்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரணம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சோதனையினுடைய காலத்துல இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனை தான் நினைக்கணும். கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்தார்ல, பரவாயில்ல, அவர் தான் கொடுத்தாரு. நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நான் ஒண்ணுமே கொண்டு வரல, எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே அவர் கொடுத்தது தானே, அவர் எடுத்துக்கிட்டாரு, பரவாயில்ல, நான் நஷ்டப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தன்னுடைய மனதுக்குள்ள வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த காலத்தை அவன் அறிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு இந்த டைம் இதுதான் எனக்கு நேரம், கர்த்தர் என்ன புடமிடுறாரு,
கர்த்தர் என்ன சோதிக்கிறாரு, நான் பொன்னாக விளங்க போறேன். அந்த காலத்தை அவன் அறிஞ்சுக்கிட்டதுனால கர்த்தர் அடுத்த ஒரு காலத்தை அவனுக்கு வெற்றியாய் கர்த்தர் தந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் காலம் என்ன? உங்கள் காலம் என்ன? உங்க காலத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க காலத்தை உண்மையா நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அவசரப்பட மாட்டீங்க. உங்க காலத்தை உண்மையா நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஆண்டவரை தூசிக்க மாட்டீங்க. உங்க காலத்தை நீங்க உண்மையா அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க மனசுல அவிசுவாசத்தை கொண்டு வர மாட்டீங்க. உங்க காலத்தை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? ஏற்ற காலத்தில் அவர் எங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள அப்படியே அடங்கி நான் இருப்பேன். எனக்கு இந்த காலம் இப்படிப்பட்ட ஒரு காலம். அதான் சிமேய்க்கு ஒரு காலம் இருந்துச்சு, வரவனும் போறவன் எல்லாம் தூசிக்கிற ஒரு காலம். அப்படி ஒரு காலம் இருக்கும் உங்களை. அதான் ரோட்ல போற நாய் கூட என்ன பார்த்து குறைக்கும்ன்றது மாதிரி, அது வரைக்கும் கத்தாத நாய் நம்மளை பார்த்தோன்னே கத்தும் பாருங்க. ஊர்ல அத்தனை பேர் போவாங்க, அத்தனை பேருக்கும் அமைதியா இருக்கிற நாய் நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே கொத்தலான்னு தோணும் போல. உண்மைதானே? ஏன்னா நம்ம இத்தனை பேர் போறாங்க, என்ன மட்டும் பார்த்து குலைக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி அது ஒரு காலம். எல்லாரும் தூசிக்கிறதுக்கு ஒரு காலம், நஷ்டம் அடைகிறதுக்கு ஒரு காலம் இருக்கும் பாருங்க. எதை தொடர் நஷ்டமாவே இருக்கும், எல்லாமே நஷ்டமாவே இருக்கும். இந்த மாதிரி நிறைய காலங்கள். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை காலத்தை நீங்க அறியணும். இப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா ஐயோ ரொம்ப நல்லா இருக்கும். உங்க வாழ்க்கை ரொம்ப பிரைட்டா இருக்கும், நீ இடரவே மாட்டீங்க. ஸோ இந்த உபவாச ஜெபத்தில் ஜெபிக்க போற ஆண்டவரே, நீங்க இப்போ என்ன காலத்தில் நடத்துறீங்க? என்ன காலத்தில் என்ன கொண்டு போறீங்க? ஆகாருக்கு ஒரு காலம் இருந்துச்சு. என்னன்னா, நீ உன் நாச்சியார் அரண்டையின் கீழ் போய் என்ன பண்ணு, அடங்கியிரு. இந்த காலம் என்ன காலம் கேட்கல. 2 டைம் ஆகார் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைம் வயிற்றுல குழந்தையோட இருக்கிறாங்க. 2வது டைம் கையில பிள்ளையோட இருக்காங்க. ஹலோ, தன்னுடைய எஜமானனாகிய ஆபிரகாமுடைய வீட்டை விட்டு வெளியேறும் போது ஆகார் 2 சூழ்நிலையில வெளியே வர்றாங்க. இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்க மாட்டேன்னு. ஒரு டைம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க, வயிற்றுல பிள்ளை இருக்குது, அப்ப வெளியே வராங்க. 2வது டைம் பிள்ளை பிறந்து பிள்ளையோட வெளியே வர்றாங்க. ஆனா பிள்ளையோட வெளியே வரும்போது, நான் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டேன், அங்க உனக்கு துறவு இருக்குது, நீ போன்னு ஆண்டவர் அனுப்பி விட்டார். நீ பொழைச்சுக்கொண்டு அனுப்பி விட்டாரு. ஆனா வயிற்றுல குழந்தையோட இருக்கும்போது ஸ்ட்ரிக்டா, ஆகார், சாராயின் அடிமை பண்ணாகிய ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறார், எங்க போற? நீ உன் நாச்சியார் அரண்டைக்கு போய் அவள் கையின் கீழே அடங்கிறியா? ஆண்டவருக்கு பிரசவம் பார்க்க தெரியாதா? ஹலோ, தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீ வாயும் வயிறுமா இருக்க, இப்ப நீ வெளியே வரக்கூடாது, அது உனக்கு நல்லது, நீ போ. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் உன் குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு இப்போது ஒரு அடைக்கலமான ஒரு இடம் தேவை. உன்னை கொடுமைப்படுத்துறாங்க தான், எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருப்பாங்க. ஒரு அடிமை பெண் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போகுது அப்படின்னா எந்த அளவுக்கு கொடுமைப்பட்டுருவாங்க. இன்னும் ஆகாருக்கு கொஞ்சம் ரோசம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சிலருக்கு ஒண்ணுமே இருக்காது, ஆனால் ரோசத்துக்கு மட்டும் குறைச்சலே இருக்காது. ஆமா, எதுவுமே இருக்காது, ஆனா அந்த ரோசம் பாருங்களேன், நான் பண்ணிடுவேன், நான் வாழ்ந்துருவேன் அப்படி பயங்கரமா. அதுவும் சில நேரத்தில் ரொம்ப குறைவா இருக்கிறவங்க, ஒன்றும் இல்லாதவங்களுக்கு தான் ரொம்ப ரோசம் வரும். அது என்னமோ தெரியல. அது மாதிரி இந்த அம்மாவுக்கும் அப்படிதான். அவ்வளோ ரோசம் வந்த உடனே ஆண்டவர் இந்த காலத்தை நீ அறிஞ்சுக்கோ, உன் வயிற்றுல குழந்தை இருக்குது, நீ போய் அடங்கிரு, நீ போய் அடங்கிரு. அப்போ இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் இப்போ உங்களை கேட்குறாரு, நீங்க என்ன காலத்தில் நீங்க டிராவல் பண்றீங்க? இது அமைதியா இருக்கக்கூடிய காலமான்னு கர்த்தர் இடத்துல கேளுங்க. இது நான் பொறுமையா இருக்கக்கூடிய காலமா ஆண்டவரே? சில காலத்தில் நீ ஜெபம் மட்டும் பண்ணிட்டு, அது ஒரு காலம். நம்ம நிறைய நேரத்தில் எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே அப்படின்னு பாடுவோம். எலியாவை கேட்கல. ஆனா இப்போ அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு காக்கா கொண்டு உங்களுக்கு இறைச்சி கொடுத்தா நீங்க சாப்பிடுவீங்களா? ஹலோ, கேட்கல. நம்ம எல்லாரும் ரொம்ப பயங்கரமா நினைக்கிறோம், சே தீர்க்கதரிசிக்கு என்ன ராஜா வாழ்க்கை, என்ன சாப்பாடுறா, அப்பத்தையும் அது இறைச்சியும் அப்பவும் கொடுக்குது, காக்கா கொண்டு கொடுக்குது. ஏன் அங்கிருந்து ஒருத்தர் ஸ்விக்கியில் பார்சல் பண்ணி கட்டி வச்சிருப்பாங்க, அப்படியே லைட்டா அழகா தூக்கிட்டு கொடுத்துச்சா? கேட்கல. நம்ம நிறைய பேருக்கு எலியாவை காகம் கொண்டு கர்த்தர் போஷிச்சாருன்னு உடனே காகத்தை ஸ்விக்கியில் வேலை பார்க்கறது மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நிறைய பேர்.
இல்லைன்னா ஜொமேட்டோவில் அது வேலை பார்க்குறது மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோம். ஓ அழகா பார்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க, அது வாயில் கவி கொண்டு கொடுத்துச்சு. கிடையாது. அப்போ இருக்கிற நிறைய ஜீவராசிகளுக்கு வந்து இந்த வாயில் வந்து நிறைய பொருளை வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கேப் இருக்குமாம். நான் அப்படி நினைக்கிறேன், தெரில. ஆனால் அது எந்த லட்சணத்தில் கொண்டு வந்து கொடுத்துச்சுன்னு தெரில. காக்கா வந்து எங்கே வேணாலும் போய் உட்காரும், எந்த மாம்சத்துக்கு மேலே வேணாலும் போய் உட்காரும், அழுகுனதுக்கு மேலே உட்காரும். அது வாயிலேருந்து ஒன்றை பிடுங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு, இன்னொருத்தருடைய குடிச்சிட்டு எச்சி டம்ளரில் நிறைய பேருக்கு டீ குடிக்கிறதுக்கு கூட சிலருக்கெல்லாம் பயங்கரமான அருவப்பு இருக்கு. ஏடப்பா நீ குடிச்ச அந்த டம்ளராக நான் எப்படி கொடுப்பேன், அதை கழுவிட்டு வாப்பா. கண்டிப்பாக நான் குடிக்க மாட்டேன். சிலர் சாப்பிட்டு வச்ச தட்டில் வந்து சிலர் சாப்பிட மாட்டாங்க. அது நான் சொல்கிறேன். ஆனால் வந்து ரொம்ப வெளியே உள்ளவங்களுடைய தட்டில் நீங்கள் சாப்பிடணும்னு அப்படி அவசியம் கிடையாது. ஆனால் வந்து நம்மை நேசிக்கிற ஒரு கணவன், ஒரு கணவனார், ஒரு மனைவியினுடைய இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடலாம். இந்த ஓவர் சுத்தம் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கடைசி ரொம்ப நாட்களில் ரொம்ப சுத்தமாக இருந்தது மாதிரி தெரியல எனக்கு. இல்லை, நான் பார்த்த வரைக்கும், நான் அவங்கள நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த ரொம்ப ஓவர் சுத்தம் பார்க்குறாங்க பாருங்களேன், இவங்களுக்கெல்லாம் அந்த லாஸ்ட் டைம் அவங்க வயசாகும் போது பார்த்தீங்கன்னா சுத்தம் இல்லாத மாதிரியே சூரியங்களாம் வந்து மாட்டிடுவான். அப்போ நீங்கள் கொஞ்சம் வந்து இப்போ கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவராக வந்து சிலருக்கு வந்து இறங்கவே இறங்காது, பார்த்தாலே வாந்தி வர்ற மாதிரி இருக்கும். சிலருக்கு அந்த இடத்துல சாப்பாடே ஓடாது. அதான் நான் சொன்னேன் இல்லை, சென்னையிலேருந்து ஒரு குழந்தைய வந்து கோயம்புத்தூரில் கூட்டிகிட்டு வந்து குழந்தைக்கு பாத்ரூம் வந்ததுக்காக எத்தனையோ 32 கிலோமீட்டர் ஏதோ ட்ராவல் பண்ணாங்களாமா பாத்ரூமுக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பாத்ரூமை திறந்து பார்த்து இந்த கக்கூசில் நான் இருக்க மாட்டேன்னு வெளியே போயிருமாம். கேட்டால் அது சுத்தம் இல்லையாமா. அதுக்கப்புறம் எங்கேயோ இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி போய் ஒருத்தவங்க புது வீடு கட்டின அந்த பாத்ரூம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு பாத்ரூமே வந்துச்சாமா. இப்படி பிள்ளைகளை வளர்த்துனா அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால் வந்து ரொம்ப ஓவராக வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சிலர் வந்து இருப்பாங்க. அது வந்து ரொம்ப தவறு. அது நம்ம சுத்தமாக இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் வந்து நம்முடைய வீட்டில் உலாவும் போது அசுத்தத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து யூதரிடத்துலையும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கணும். கேட்கல, கிரேக்கரிடத்துல சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு மனசு இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் மனரம்யமாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா போதும், அது போதும். மெத்தையிலையும் படுப்பேன், கீழையும் படுப்பேன், இந்த தட்டிலையும் சாப்பிடுவேன், இந்த தட்டிலையும் சாப்பிடுவேன், இந்த சாப்பாடும் சாப்பிடலாம், இந்த சாப்பாடும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் வளர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கே போனாலும் என்ன இருக்காது, கஷ்டமே இருக்காது. நீங்கள் ரொம்ப அழகாக இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்துடலாம். அப்போ வந்து எலியாவுக்கு ஆண்டவர் வந்து இந்த காகத்தை கொண்டு கர்த்தர் போஷிக்கிறார் இந்த தீர்க்கதரிசியை. ஆனால் அதை வாங்கி சாப்பிட்டாரு பாருங்களேன், அந்த மனசு. அதனால அற்புதம் நடந்துச்சுன்னு அந்த சூழ்நிலையில் அந்த தேவ மனுஷன் எப்படி இருந்தாருன்னா ரொம்ப மனரம்யமாக, பரவாயில்ல, இது எனக்கு இந்த காகத்திட்டத்திலேருந்து வாங்கி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவரே இதை அனுப்புங்க, காகம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் இதை விட ஒரு நல்ல இடத்துல கற்றுக் கொண்டு போறாரு. எங்க சாரி பார்த்து ஓகே, அந்த அம்மா வந்து விறகு பொறுக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் மாவையும் பத்திரமா வச்சிருக்கிற அம்மா. அப்போ முதல் சுடுகிற அடையை எனக்கு கொண்டு வா அப்படின்றாங்க. அடுத்த ரெண்டாவது கத்தர் ஒரு நல்ல இடத்துக்கு. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து கத்தர் சொல்றாரு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒன்று எல்லாரும் கத்திரத்துல கேளுங்க, எனக்கு நீங்க என்ன காலத்தில் என்ன நடத்துறீங்க, எனக்கு இப்போ என்ன காலம்? சிலருக்கு ஆண்டவர் உணர்கிறதுக்காக ஒரு காலத்தை கொடுத்துருக்கலாம். நீ செஞ்ச தப்பெல்லாம் உணர்கிறதுக்காக தான் இந்த காலத்தை நான் கொடுத்துருக்கிறேன். நீ மனம் திரும்பு, நீ ஒப்புக்கொடு, நீ விட்டுக்கொடு. அதனால அந்த காலத்தை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மகிமையை கத்த தர வல்லவரா இருக்கு. கைகளை எல்லாரும் உயர்த்தி கத்திடத்துல டைம் போடுங்க. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி, உங்க காலம் என்ன? இது அடங்கி இருக்கிறதுக்குன்னு காலமா? இது விசுவாசிக்கிறதுன்ற காலமா? ஒவ்வொருத்தரும் கேளுங்க. ஆன்லைன்ல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் நீங்க கேளுங்க. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, இது என்ன டைம்? இது நீங்க தைரியப்படுறதுக்கான ஒரு காலமா இருக்கலாம். இது மனுஷன் யாருன்னு கத்து கொடுக்கறதுடைய காலமா கூட இருக்கலாம். கத்து கொடுக்கறதுடைய காலமா கூட இருக்கலாம். சொல்லுங்க, அப்பா அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் இந்த காலத்துல நான் என்ன பண்ணணும், இந்த காலத்துல நான் என்ன பண்ணணும், இந்த காலத்துல என்ன பண்ணணும்? நீரோ மாறாதவர், உம்மாண்டுகள் முடிவதில்லை,
நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம். கர்த்தர் நீர் மாறாதவர், நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவது. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும், இயேசுவே என் காலத்தை அறிந்து கொள்றதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று கேளுங்கள். ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார உபவாச ஜெபத்திலே எங்களுக்கு ஒரு கிருபை வேண்டும். நீர் எங்களுக்கு எந்த காலத்தை நீர் அனுமதித்திருக்கிறீர்? நாங்க கடந்து போகிற இந்த காலம் என்ன? எனக்கு தெரியும், கண்டிப்பா ஒரு நாள் இந்த காலம் மாறும். இந்த சூழ்நிலை ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். கர்த்தர் ஒரு நாள் துன்பத்தை நான் பார்க்கிறேன் என்றால் மகிழ்ச்சியை கண்டிப்பாக என்னுடைய கண்களை கர்த்தர் காண பண்ணுவார். ஆண்டவரே இந்த காலத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு போதி தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்களை திறந்து பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை. காலத்தை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு இருக்கிற பெரிய வெற்றி. காரணமே இல்லாம ஒருத்தர் திட்டுவாங்க பாருங்க, காரணமே இருக்காது. நீங்க எதிர்த்து பேச முடியும், நீங்க சத்தம் போட முடியும். ஆனா உங்க மனசு என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, இது என்ன காலம், இது என்ன காலம்? அப்பதான் ஆண்டவர் சொல்வார், நீ எல்லாத்தையும் கேட்டு அமைதியாரு. ஒரு நாள் எந்த நாவு உனக்கு விரோதமா பேசுதோ அந்த நாவு உன் பட்சத்துல பேசுறதுக்கு ஒரு காலத்தை நான் வைப்பேன். தாவீத காலத்திற்கு முன்னாடி அவசரம் எத்தனை பேர் அவசரப்படுத்துறாங்க? தாவீத எதுக்கு அவசரப்படுத்துறாங்க? நீ பழி வாங்கு. அதான் சவுல் தான் கபிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். சவுல் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு, கையில பட்டயம் இல்ல, பாதுகாப்புக்காக ஆள் இல்ல. தாவீதுக்கு பின்னாடி அத்தனை படை வீரர்கள் இருக்கிறாங்க. சரியான நேரம். சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது ராஜாவா உங்ககிட்ட மாற்றினது இல்ல, கர்த்தர் உன் கையில இவனை என்ன பண்ணிருக்கிறாரு, சிக்க வைக்கிறாரு. இது ரைட் டைம், அவனை கொன்றலான்றாங்க. ஆனா சவுலை கொல்லுவதற்கு தங்களுடைய மனிதர்கள் அவன் மேல கை எடுக்காதபடி தாவீது தடுத்து நிறுத்தி, கர்த்தர் அபிஷேகம் பண்ண நம்பர் மேல நம்ம கை வைக்க கூடாதுன்னு சொன்னானாம். தாவீது எதை அறிஞ்சிருந்தார் தெரியுமா? பட்டயம் இல்லாத சவுல் அப்படின்னா நமக்கு நிறைய நேரத்தில், நமக்கு இந்த காலத்தில் நம்ம நிறைய பேர் தவறிடுவோம். ஒரு காலத்தில் நம்மளை ரொம்ப பேசினாங்கன்னு வைங்களேன், ரொம்ப பேசி நம்மளை ஒரு அவமானப்படுத்திட்டாங்க. கரெக்டா அவங்க சிக்க முடியாத அளவுக்கு நம்ம கையில சிக்கிடுவாங்க. இப்போ அதை நாக்க புடுங்கிறது மாதிரி கேட்பாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி கேட்கக்கூடிய உங்க சான்ஸ், உங்களுடைய டைம் அந்த மாதிரி ஒண்ணு வாச்சிருச்சு. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை கேட்க கொள்ளாத கேள்வியை கேட்ட நபர், உங்களை அவ்வளவு வருத்தப்படுத்தின நபர், உங்களை காயப்படுத்தின நபர், இப்போ உங்களுக்கு முன்னாடி கை கட்டி நீங்க என்ன வேணாலும் கேட்கலான்ற ஒரு சூழ்நிலையில கொண்டு உங்க முன்னாடி நிறுத்தி இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். கடவுள் என்னன்னு நினைச்ச, ஆண்டவர் என்னன்னு நினைச்ச, எனக்கு அப்பவே தெரியும்டா. நீ பேசும்போது ஒரு நாள் எனக்கு முன்னாடி நிப்ப, நீ கேட்ட அதே கேள்வியை நான் நாக்க புடுங்குற மாதிரி கேட்பேன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் கேட்டுருவோம். ஆனா இல்ல, இந்த இடத்துல தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, வலியா மாட்டினானோ கர்த்தரே என் கையில கொண்டு கொடுத்தாரோ, ஆனா நியாயம் தீர்க்கிற வேலை, சண்டை போடுற வேலை, பேசுற வேலை என்னுடையது. இது காலம் அல்ல. என் கையில வாய்ப்பே கிடைச்சாலும் இந்த காலம் நான் அமைதியா இருக்க வேண்டிய காலம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரும்போது இதுக்கு ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆண்டவரே ஒரு காலத்தை கொடுங்க, இந்த நாயெல்லாம் என்ன பேசுது. உண்மைதானே? வரும்போதே நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு, நாயெல்லாம் பேசுது ஆண்டவரே, இதுக்கு முன்னாடி நான் பேசணும் ஒரு நாள் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களா? இல்ல நிறைய பேர் கைவிட்டு கவனிங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சோதனை வராத போது நிறைய பேர் அமைதியா விட்டுருவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா, சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா, அந்த சான்ஸை ஆண்டவராகவே கொடுத்ததான் நினைச்சிடறாங்க. தப்பு பண்ணாதீங்க.
யோசேப்பை தப்பே பண்ணல, ஆனா தப்பு பண்ணுனாங்க அப்படின்னு ஒரு பொய் குற்றம் சாட்டி அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாச்சு. இப்போ இவனுக்கு பதவி எங்க பதவி, போத்திபாரை காட்டிலும் 100 மடங்கு பதவி வேறு கிடைக்குது. இப்போ ஒரு நல்ல சான்ஸ். என்ன சான்ஸ் தெரியுமா? நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்கு சரியான ஒரு நேரம். போத்திபாரை அவன் மனைவியும் கூடுவா, ஊரை கூட்டுப்பா, எல்லாம் ட்ரம் மேளம் அடிச்சு கொட்டு மேளம் அடிச்சு ஊரை கூட்டுங்க, எல்லாரையும் நிக்க வைங்க. ஏய், அந்த மைக்கு பிஎஸ் சிஸ்டம் எல்லாம் ரெடி பண்ணு. இந்த போத்திபாருடைய மனைவி கையில் மைக்கு கொடுப்பா. மா சொல்லுமா, நீ அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுமா, எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுமா. எல்லாரும் என்ன ரொம்ப தப்பா நினைச்சிருக்காங்கல்ல, என் பேர்ல இருக்கிற கலங்க பேர் மாறட்டும். ஏன்னா அந்த அளவுக்கு யோசேப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறான். தனக்கு ஒரு வாய்ப்பு, தன்னுடைய எதிரியை திட்டுறதுக்கு, தன்னுடைய எதிரியை பேசுறதற்கு, தன்னுடைய எதிரிக்கு விரோதமா எழும்புகிறதற்கு ஒரு சரியான வாய்ப்பு அவனுக்கு கிடைக்குது. ஆனா யோசேப்பு அவங்கள மேடையிலே நிறுத்தல, அவங்கள சொல்லவும் சொல்லல, அதை குறிச்சு கவலையே படல. நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படியாக அதை எனக்கு நன்மையாய், நல்ல கரங்களை தட்டி நன்மையாய் முடிய பண்ணினார். சோ எனக்கு உங்க மேல எந்த கஷ்டமும் கசப்பும் இல்லை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்னொருத்தரை திட்டுறதுக்கு, இன்னொருத்தரை பழி வாங்குறதுக்கு அவங்கள உங்க முன்னாடி கர்த்தர் எதிரியை கொண்டு வந்து நிறுத்த மாட்டார். நல்லா சொல்லுங்க எல்லாரும், எதிரிய பழி வாங்குறதற்கு அவங்கள உங்க முன்னாடி கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த மாட்டார். பழி வாங்குற வேலையை யார் எடுத்துக்குவா? கேட்கலையே. நம்ம கையில கொடுத்துருந்தா பிச்சு தள்ளியிருப்போமே. நம்ம கையில மட்டும் பழி வாங்குற வேலையை கொடுத்துருந்தான்னு வைங்களேன், மகனை அவனை உயிரோட புதைச்சிருவோம். நம்ம செத்துரு, இதுக்கு மேல வெளியே வந்துடாத நீ. நமக்கு நிறைய மன்னிப்பு கேட்கும், அவனுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டோம். அதனால தான் நம்ம கையில கர்த்தர் கொடுக்கல. ஆமென். பனிஷ்மெண்ட் கையை அதை மட்டும் கர்த்தர் கையில் எடுத்தார். ஏன்னா சிலரை எப்படி தண்டிக்கிறவர் அப்படின்னா, மட்டாய் தண்டிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ இன்று ஒரு தீர்மானத்தோட ஆண்டவருடைய பிள்ளைகள் போகலாம். ஆண்டவரே, என்னுடைய காலம் என்ன? அப்போ தாவீது ரொம்ப அழகா நினைச்சிட்டான், சரி இது கொல்ற காலம் இல்லை, இது பழி வாங்குற காலம் இல்லை, உற்று அந்த காலத்தை, இது என்னன்னா அடங்கி இருக்கிற காலம். வெளியே போய் சொல்றான், என் தகப்பனே உமக்கு விரோதமாய் நான் ஒரு தீங்கும் என்ன பண்ணல, செய்யவே இல்லை தகப்பனே, ஒரு தீங்குமே பண்ணல தகப்பனே. உடனே இவன் சொல்றான், மகனே தெரியும்பா, உனக்கு பக்கத்துல எவ்வளவு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் கூட என்ன கொல்லல இல்ல. சரி, அன்னையிலேருந்து சவுல் அவனை விட்டுட்டான். சரி வேண்டாம், நமக்கு தீமை செய்யல அப்படின்னு விட்டுட்டான். அதனால காலத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல காலத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை மேல உயர்த்தி சொல்லு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். கேளுங்க, ஒவ்வொருத்தரும் ஆண்டோடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. என் காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நான் காத்திருக்கணும், நான் பொறுத்திருக்கணும், அவர் மேல நான் நம்பிக்கையா இருக்கணும். என் காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுவார், என் காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுவார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்க போறேன். இன்றைக்கு ஆண்டவர் திருச்சபையில் வந்திருக்கிற, ஆன்லைன்ல இருக்கிற, லைவ்ல இருக்கிற நிறைய பேரோட ஆண்டவர் பேசினாருன்னு நான் நம்புறேன். உண்மைதானே? கர்த்தர் கூட பேசினாருன்றவங்க கை தூக்க பார்க்கலாம். ஆண்டவர் கூட பேச ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர் என்ன சொன்னார், ரொம்ப அழகா ஆண்டவர் போதிச்சார். அப்படியே ஒரு மனரம்யமான ஒரு வாழ்க்கை. தேனை கண்டாயானால் மட்டாய் சாப்பிடு. ஸோ அளவுக்கு மிஞ்சி எதுலையுமே யோசிக்கவோ இது பண்ணவோ கூட வேண்டாம். சரி, ஒரு லிமிட்டா. ரெண்டாவது ஆண்டவர் நம்மோட கூட பேசினார், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். கண்டிப்பா இன்னைக்கு பாடுபடுற உங்களுக்கு ஒரு மகிமையின் காலம் இருக்குது. இன்றைக்கு அவமானப்படுகிற உங்களுக்கு ஒரு காலம் இருக்கிறது. தள்ளப்படுகிற உங்களுக்கு அங்கீகரிக்கப்படுகிற ஒரு காலம் இருக்கிறது.
வேண்டாம் என்று உதறி தள்ளப்படுகிற உங்களுக்கு ஒரு காலம் இருக்கிறது. இன்றைக்கு வியாதியா இருக்கிற நீங்கள் சுகமடைகிறதற்கு ஒரு காலம் இருக்கிறது. இன்றைக்கு வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிற நீங்கள் உங்களுடைய தலை நிமிர பண்ணுவதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சீக்கிரமா அந்த காலம் வரும். கண்டிப்பா இந்த காலத்துல சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரே, இந்த காலத்துல சகித்து பொறுமையாய் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய கிருபை மட்டும் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் இப்போ ஒரு மோசமான ஒரு காலத்துக்குள்ள நான் கடந்து போறேன். எல்லா இடத்துலயும் எனக்கு அவமானம் வருது, எனக்கு எல்லாமே எதிரா இருக்குது, எனக்கு நம்பிக்கை கொடுக்கறவங்க யாருமே இல்லை, எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. நான் இப்பொழுது கடந்து போகிற ஒரு காலம் சந்தோஷமான காலம் இல்லை, ரொம்ப ஒரு கடினமான ஒரு சிக்கலான ஒரு இக்கட்டான ஒரு காலத்துக்குள்ள நான் காலடி எடுத்து வச்சு பிரயாணம் பண்றேன். இந்த காலம் எத்தனை வருஷம் நீடிக்கும், இந்த காலமே என் வாழ்க்கை முழுதும் போகுமோன்னு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் உன்னுடைய வலதுகரத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. இந்த காலம் முடிவுக்கு வந்த உடனே ஒரு மகிமையின் காலம் உன் தலையின் மேல் வைக்கப்படும். இக்காலத்து பாடுகள் இனி உங்களுக்கு வெளிப்பட போகும். மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. அவமானப்படுவதற்கு ஒரு காலம் உண்டானால் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு. துக்கப்படுவதற்கு ஒரு காலம் உண்டானால் சந்தோஷப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு. குறைவா இருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டானால் நிறைவா இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பள்ளத்தாக்கின் நடுவிலே நடப்பதற்கு ஒரு காலம் உண்டானால் மேட்டின் மேல் உங்களை நடத்தி வைக்கிறதற்கு ஒரு காலம் உண்டு. எகிப்திலே தங்குவதற்கு ஒரு காலம் உண்டானால் கானான் என்கிற தேசம் ஒரு காலம் உண்டு. நிச்சயமாய் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலத்துல நான் சோர்ந்தே போக மாட்டேன். இந்த காலத்துல நான் என் மனசை விட்டுற மாட்டேன். இந்த காலத்துல நான் பலமா இருக்க போறேன். இந்த காலத்தை நான் பார்த்துட்டேன்னா வெற்றியின் காலத்தை என்னுடைய கண்கள் பார்க்க போகிறது. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஜபத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஜபம் முடிகிற வரைக்கும் என் கூட இருக்கும்படியாய் கேட்கிறேன். லைவ்ல இருக்கிற பிள்ளைங்க கூட அப்படியே ஜபம் முடிகிற வரைக்கும் ஒரு 10-15 நிமிடங்கள் வரைக்கும் அப்படியே ஜபம் பண்ணி முடிச்சு. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஞானம். இது ஒரு பெரிய ஞானம். காலத்தை கண்டுபிடிப்பவன் யார்? ஆண்டவர் அங்கலாய்ப்பாய் சொல்லுகிறார், ஜனமே ஜனமே, நான் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ ஏன் அறியாமல் போனாய்? நான் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ ஏன் அறியாமல் போனாய்? அப்ப ஆண்டவர் நம்மிடத்துல எல்லா இடத்துலயும் ஒன்று விருப்பப்படுறாரு. என்ன விருப்பப்படுறாருன்னா, உன் காலத்தை நீங்க அறியணும்னு கர்த்தர் விருப்பப்படுறாரு. உங்க பிள்ளை எல்லா வேலையும் விட்டுட்டு வர்றதை நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க. எப்பா, உனக்கு என்ன காலத்துல ஆண்டவர் நடத்துறாரு அப்படின்றத உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சொப்பனம் காமிச்சு சொல்றாரு, உன் முன்னாடி 2 காலம் வைக்கப்பட்டிருக்குதுப்பா. அந்த 2 காலம் எத்தனை வருஷம் தெரியுமா? 7 years 7 years, 7 வருஷம் 7 வருஷம். 14 வருஷத்தை 2ஆ பிரிச்சு 7 வருஷம் ஒரு காலம், 7 வருஷம் ஒரு காலம். அந்த ஃபர்ஸ்ட் 7 years 7 வருஷம் என்ன காலம் தெரியுமா? அது ஆசீர்வதிக்கிற காலம். நீ என்ன போட்டாலும் அது விளைச்சலை கொடுக்கும். அது எந்த இடத்துல போட்டாலும் விளைச்சலை கொடுக்கும். 7 வருஷம் தானியத்துக்கு உனக்கு பஞ்சமே இருக்காது. ஆனா அடுத்து ஒரு 7 வருஷம் வருது. அவன் பார்த்த சொப்பனம் அப்படியே குதிரை அப்படியே நல்லா கொழுமையா இருக்குது. ஆனா ஆப்போசிட்ல வந்த அந்த மெலிஞ்ச அந்த நோஞ்சானா இருக்கிற அந்த மிருகம் இதை முழுங்கிருச்சான். அடுத்த ஒரு 7 வருஷம் பஞ்சகாலம்ன்ற ஒரு காலம் வருது. இந்த 7 ஆண்டுகள் நீ ரொம்ப கிளியரா இந்த காலத்தை கண்டுபிடிச்சு நீ தானியத்தை எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன்னா அடுத்து ஒரு 7 வருஷம் காலம் வருது பாரு, அதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ற. இத நிறைய பேர் தவற விட்டு இருக்கிறத என் கண்ணால பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் செழிப்பு ஒரு காலத்தை கொடுப்பாரு பாருங்க. அந்த நாளில் ஊதாரி அவங்கள மாதிரி ஊதாரி யாருமே இருக்க மாட்டாங்க. அதான் காசு வருது இல்ல, அதான் காசு இருக்குது இல்ல, நாளைக்கு கிடைக்கும்ல, நாளானைக்கு கிடைக்கும்ல. ரொம்ப ஜாக்கிரதை. இப்ப யாரையாவது இந்த ஜபத்துல இருக்கிற யாரையாவது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? நீங்க கஷ்டமுள்ள காலத்துல கூட நீங்க கவனமா இருக்கிறீங்களோ இல்லையோ, ஆசீர்வதிக்கிற காலத்துல ரொம்ப கவனமா இருங்க. நீங்க பலமா இருக்கிற காலத்துல ரொம்ப கவனமா இருங்க. உங்க கையில கர்த்தர் அந்த காரியங்களை ஆசீர்வாதங்களை கொடுக்கிற காலத்துல ரொம்ப கவனமா இருங்க. சிலர் அந்த காலத்தை உணராம ஊதாரித்தனமா சுற்றி திரிஞ்சு வேஸ்ட் பண்ணி தூக்கி போட்டு அதற்கு பிறகு கஷ்டமான ஒரு வருஷம் கொடுக்கும் பாருங்க.
அப்ப அவங்களால சமாளிக்கவே முடியாது. ஏன்னா ஒண்ணுமே இல்லைல்ல, எதுவுமே இல்லைல்ல. அதனால வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு சொல்வேன், இப்போ கல்ல சாப்பிட்டா கூட கரைஞ்சிரும்பா, மண்ணை தின்னா கூட ஜீரணமாயிரும். அது வயசு, அது வயசு. ஆனா இந்த கல்லத்துன்னா கரையும் மண்ணத்துன்னா கரையும் பாருங்க. இந்த காலத்துல அதை உணராதவ சோம்பேறியா இருந்து பசங்களோட சுத்திட்டு ஊர் சுத்திட்டு பேசிட்டு வாழ்க்கையில எந்த அச்சீவ்மெண்ட்டுமே இல்லாம இருந்தா அடுத்த காலம் வரும். நீ சாப்பாடே சாப்பிட்டா கூட கரைச்சி கஞ்சி மாதிரி கூத்துனா கூட ஜீரணமே பண்ண முடியாத ஒரு காலம் வரும். அந்த காலத்துல நீ வருத்தப்பட கூடாது. நிறைய பேர் அப்படிதான். அப்படியே அந்த காலத்துல சோம்பேறின்னு திட்டுனா கோவம் வந்துடும், வேலைக்கு போனா கோவம் வந்துடும், காலையில எந்திரிப்பா அப்படின்னா கோவம் வந்துடும், என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டேன்னா கோவம் வந்துடும், இவ்வளவு நேரம் படுக்கை விட்டா அவளுக்கு கோவம் வந்துடும். என்ன சோம்பேறின்றியா? நான் வீட்டிலே இருக்கக்கூடாது, தெண்டை சோறு கொடுக்குறீங்கன்னு சொல்லி காமிக்கிறீங்களா? எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? சும்மா படி 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 படின்னு உயிரை வாங்குறீங்க. நிம்மதியாவே மனுஷன் இருக்க முடியாதா? ஒரு மணி நேரம் மொபைலை பார்க்க முடியாதா? கொஞ்ச நேரம் டிவியை பார்க்கறதுக்கு விட மாட்டீங்களா? எவ்வளவு பேச்சு. ஆனா ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும். அந்த காலத்துல ஐயோ அப்பாவுடைய வார்த்தையை கேட்கலையே, போதகருடைய வார்த்தையை கேட்கலையே, கணவனுடைய வார்த்தையை கேட்கலையே, மனைவியுடைய வார்த்தையை கேட்கலையே, வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும்? சொல்லுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த காலத்துல நீங்க என்னவா இல்ல? கொடுத்த காலத்துல நல்லா இல்லையாப்பா? கொடுத்த காலம். அதனாலதான் ஆண்டவர் வேதத்துல சொல்லியிருக்கிறாரு, எப்பா நீ சோம்பேறியா இருந்தா எறும்பினிடத்துல போய் கற்றுக்கோ, எறும்பினிடத்துல போய் கற்றுக்கோ. அதற்கு ராஜாவும் பிரபுவும் இல்லைன்னா கூட எனக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்துல என் கூட்ட விட்டு நான் வெளியே போக முடியாது, வெளியே போனா மழை என்ன சேதப்படுத்திரும் நினைச்சு மழை காலத்துல சாப்பிடறதற்கு தனக்குள்ள சேர்த்து வைக்கிறது இல்லப்பா, அதை போய் பாரு அப்படின்னு ஆண்டவர் அனுப்பி விடுறாரு. எறும்புக்கு காலம் தெரியுதுங்க, எறும்புக்கு காலம் தெரியுது. வாயில்லாத இது மரங்களுக்கு அதுக்கு காலத்தை பற்றி தெரியுங்க. தண்ணியெல்லாம் உறிஞ்சி வச்சுட்டு கோடை காலம் வரும்போது நம்ம பட்டு போயிடக்கூடாதுன்னா அது ஒரு காலம், அதுக்கு ஒரு காலம் தெரியுது. உலகத்தில் ஆண்டவர் படைச்ச எல்லா படைப்பிற்கும் ஒரு காலம் தெரியுது. ஆனா காலம் இன்னதென்று அறியாது இருக்கிற ஞான குறைவா இருக்கிறவர்கள் மனிதர்கள் தான். நமக்கு தான் எந்த காலத்துல நம்ம இருக்கிறோன்னே தெரியல. சண்டை போட்டு பிரிஞ்சிடுறது, அதுக்கப்புறம் ஒன்று சேரணும்னு நினைக்கும் போது அவ்வளோதான், குடும்பமே உடஞ்சி நாலா பக்கமும் போயிட்டு திரும்பி ஒன்று சேரவே முடியாமல் இருக்கிறது. அந்த காலத்தை அறியல. சரி நம்ம இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், நம்ம பொறுமையாக தான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும், தெரியறது இல்லை. அந்த காலத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டு நீ இல்லை என்ன எனக்கு டைவர்ஸ் கொடு, எனக்கு அப்படி கொடு இப்படி கொடு, அவ்வளோதான் போச்சு. அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்க. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எனக்கு இப்ப என்ன டைம்ன்றதை அறிஞ்சிக்கக்கூடிய கிருபை தாங்க ஆண்டவரே. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதால் காலத்தை கேட்கல. இந்த அறிவு பெரிய அறிவு. நீங்க எந்த அறிவு ஆண்டவரிடத்துல வாங்குறீங்களோ இல்லையோ, இது காலம் அல்ல, இது காலம் அப்படின்ற அறிவை நீங்க எல்லாரும் வாங்கணும். இப்ப ஈஸியா இருக்கும். எத்தனையோ பேர் பார்க்கறோம்ல, நம்ம ஆயிரக்கணக்கான பேர் சந்திக்கிறோம்ல, சம்பவம் சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். அப்படியே யாரோ ஒருத்தர் நம்பிக்கை கொடுக்குறாங்க, யாரோ ஒருத்தர் ஹோப் கொடுக்குறாங்க, என்னமோ ஒன்று வந்துருதுன்னு சொன்ன உடனே எதையுமே யோசிக்காம இவங்க எத்தனை வருஷம் நம்ம கூட இருந்துருவாங்க, இது எத்தனை வருஷம் நம்ம கூட இருந்துரும் அப்படின்னு எந்த அறிவும் இல்லாம அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது ஓகேவா, உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதை இதையும் பண்ணி அதுக்கப்புறம் 5 வருஷம் 10 வருஷம் தாண்டி அவ்வளோ கஷ்டப்படுற எத்தனை பேரை நான் பார்க்குறேன் தெரியுமா? எத்தனை பேர் ஏன்னா காலத்து அறிவில் கொஞ்சம் பொறுமையா அனுசரித்து போடணும்னு தெரியாது. அதனால சகோதரிகள் உங்க பிள்ளைகளையும் நீங்க ரொம்ப நல்லா வளர்த்துங்க. பெண் பிள்ளைகளுடைய கேரக்டர் எல்லாம் ரொம்ப வர வர ரொம்ப மோசமாயிட்டே போகுது. இந்த ஃபெமினிஸ்டம் அப்படின்ற ஒன்றை இந்த மீடியா ரொம்ப அதிகமாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. பெண்ணுரிமை, பெண்ணா ஆதிக்கம், இதெல்லாத்தையும் ரொம்ப அதிகமாக மீடியா கொடுக்குது பிள்ளைகளுக்குள்ள.
ஹோப்பை கொடுக்குது, நம்பிக்கை. தப்பு இல்லை. கர்த்தருடைய பார்வையில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆனால் 80% பெண்கள் இந்த உரிமைகளை நல்லா எடுக்கிறவங்களை விட தப்பான காரியத்திற்கு பயன்படுத்துறவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அது நான் சொல்றேன், தாயானவள் பிள்ளையை, ஒரு பிள்ளையை வளர்த்தக்கூடிய பெரிய பொறுப்பு யார் கையிலன்னா தாய் கையில். ஆனா இந்த பெண் சுதந்திரம்ன்ற ஒன்று அதிகமாக இன்செர்ட் பண்றதுனால 10 நாள் நான் பார்த்தா 10 நாள் நீ பாரியா, தன்னுடைய பொறுப்பை பிரித்து கொடுக்கறதுனால எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போகிறது என் கண்ணு பார்க்குது. இந்த இருக்கு ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் இப்படி ஜெபிக்கலாம், பாஸ்டர் உண்மையிலே இது வேற யாருக்கும் இல்லை, எனக்கு தான். என் காலத்தை நான் அறியல, என் டைமை நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்க சொன்னது மாதிரியே எனக்கு ஒரு காலம் இருந்துச்சு பாஸ்டர், செழிப்பா இருந்துச்சு. ஸோ என்ன மாதிரி என் வாழ்க்கை, எந்த பலன், எவ்வளோ பலன். ஆனா நான் அது எல்லாத்தையும் தவற விட்டு இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கிறேன். ஆனா அந்த மாதிரி மறுபடியும் ஒரே ஒரு வாய்ப்பை கொடுத்தா கண்டிப்பா நான் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் திரும்ப எப்படியாவது நிற்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நிச்சயமா ஆண்டவர் அப்படிப்பட்ட வாய்ப்பை உங்களுக்கு தருவாருன்னு நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். கேட்கலாமா எல்லாருமே? இங்க இருக்கிற ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும், ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும், இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சுட்டு போய் இன்று இரவு கவனிங்க, இன்று இரவு உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பைபிள் எடுத்து நீங்க பிரசங்கி 12:1 இதுக்கு முன்னாடி பார்த்த எபிரேயரோட வாசனம் இதெல்லாத்தையும் கோடிட்டு காண்பித்து என்ன சொல்லுங்க அப்படின்னா, எப்பா இன்னைக்கு கர்த்தர் எங்களோட பேசினாரு, நீ எந்த காலத்தில் இருக்கிறன்றதை கண்டுபிடி. உனக்கு இது எந்த காலம், அதை உங்க பிள்ளைகளுக்குள்ள தயவு செய்து இன்னைக்கு உங்க பிள்ளைகள் உங்களுடைய சொன்னபடி கேட்கிற அளவுக்கு வயசுல இருக்காங்கன்னா உட்கார வச்சு, நீ இப்ப ஸ்கூல்ல படிக்கிற காலம்ப்பா, இப்ப ஞானத்தை வளர்த்துற காலம்ப்பா, இப்ப நீ பொறுமையா இருக்கிற வேண்டிய காலம்ப்பா. தயவு செய்து இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களில் இது பேசப்படட்டும். உங்களுடைய பாக்கெட்ல 100 ரூபா ஒரு அம்மா, 100 ரூபா ஒரு அப்பா உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்கன்னா, கணக்கு கேட்காத எத்தனை அப்பா, கணக்கு கேட்காத எத்தனை அம்மா இருக்காங்க தெரியுமா? எப்படி கணக்கு கேட்காம விடுறீங்க? அவன் சரியா செலவு பண்றான்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம், ஆனா அவனை தப்பா நடத்திடாதீங்க. எதுக்குனாலும் எங்க அம்மா அப்பா கணக்கு கேட்க மாட்டாங்கன்னு சொல்ற லீவில் கொண்டு வந்து விட்டுறாதீங்க. 100 ரூபா எதுக்குப்பா செலவு பண்ண? எதுக்கு செலவு பண்ண சொல்லு, என்ன வாங்கின? இது இப்ப அவசியமா? இது இப்ப தேவையா? அது முக்கியமா? இதெல்லாம் சொல்லணும். இதுதான் உங்க பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிறதனுடைய அடையாளம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. சொல்லுவோம், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீ அறிந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றே. கரங்களை தட்டி, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. சத்தமா, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நடந்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. கைகளை மேல. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. பாடுவோம் சத்தமாய், நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. முன்னும் பின்னும் நேருக்கி
சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். சொல்லுங்க சத்தமா. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி அப்பா சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். கரத்தாலும் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி இழுத்திருக்கின்றீர். இயேசுவே வளர்த்துகிறவர் நீங்கதான் அப்பா. பற்றி பிடித்திருக்கின்றீர். இப்ப சேர்ந்து சொல்லுவோம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என் காருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் காருவையும் கண்கள் கண்டன, இயேசுவே மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். பாடுவோம். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். இப்ப கைகளை மேல தட்டி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. திரும்ப திரும்ப நன்றி ராஜா. அபிஷேகம் நிறைவாய் நிறைவாய் சொல்லிக்கொண்டே நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நல்லாய் நீ அறிந்திருக்கின்றீர். ஜீசஸ். நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீ அறிந்திருக்கின்றீர். கரங்களை தட்டி கர்த்தரிடத்தில் கரங்களை தட்டி, எனக்கு ஒரு காலத்தை அவர் வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். இன்று இந்த பாடுகள் மத்தியிலே நான் கடந்து போகிறதற்கு ஒரு காலம் உண்டானால், இந்த பாடுக்கு இணையில்லாத மகிமையை தருகிற ஒரு காலத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். இந்த அவமானத்திற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நெருக்கத்திற்கு ஒரு விசாலமான காலத்தை எனக்காக கர்த்தர், உங்கள் எல்லாருக்காகவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. குறித்த காலத்திற்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 3 காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். ஒன்று என்னன்னா, இந்த உபவாச ஜெபத்துல ஆன்லைன்லயும் கிட்டத்தட்ட லைவ்ல ஒரு 2000 பேர் பக்கத்தில் அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். சிலர் வியாதியோட இருக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிறதுல கூட பொள்ளாச்சிலேருந்து பிரதர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கிட்னியில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இன்னும் திருமண தடையாய் நிறைய பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கடனோட வந்திருக்கிறாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், இந்த ஒவ்வொரு வாரத்தினுடைய ஃபாஸ்டிங் ப்ரேயரும் ஒரு மிராக்கிள் சர்வீஸாக நடக்கும். ஹல்லேலூயா. ஆன்லைனில் அவங்க லைவ்ல பார்த்துட்டு இருக்க அந்த அற்புதம் நடக்கணும். நம்ம இனி சபையில் வாசிக்கிற சாட்சிகள் வந்து நம்ம எப்படி வாசிக்கணும்னா, நான் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல அட்டன் பண்ணேன், கர்த்தர் எனக்கு வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் அற்புதம் செஞ்சாரு. ஆமென். திருமண தடைகள் மாறணும், குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தரணும். யாரெல்லாம் எந்தெந்த ஜெப குறிப்போட ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கணும். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடக்கிற உபவாச ஜெபத்துல சர்ச்சு நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது மாதிரி கிரௌடு வெள்ளிக்கிழமை வந்து இங்கேருந்து போகும்போது அற்புதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போகணும். ஹல்லேலூயா. ஆன்லைன்லையும் அதே போல இன்னும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதை லைவ்ல அட்டன் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதனால ஃபர்ஸ்ட் ஜெப குறிப்பு என்னன்னா, ஆண்டவரே இந்த உபவாச ஜெபத்துல நீர் இறங்கி வாரும், உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும், உம்முடைய அதிசயத்தை காண பண்ணும். எத்தனை பேர் எந்த நிலைமையோட வந்திருந்தாலும்
தனித்தனியாய் விசாரிக்கிற கர்த்தர், தனித்தனியாய் இரக்கம் செய்கிற கர்த்தர். இப்பொழுது அற்புதம் நடக்கணும், அந்த பிரதருக்கு அற்புதம் நடக்கணும். தூரத்திலிருந்து இங்க வந்திருக்காங்க பாருங்க, நிறைய பேர் ஊட்டி, திருப்பூர், பல்லடம், இந்த மாதிரி ஈரோடு, இந்த எல்லா இடத்துல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லார் மேலையும் கர்த்தருடைய மகிமை ஊற்றப்படணும். இங்கே இருந்து போகும்போது யாரும் வெறுமையா போகக்கூடாது. ஆன்லைன்ல இந்த ஜபத்தை முடிச்சுட்டு போகும்போது வெறுமையா போகக்கூடாது. ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய மகிமை ஊற்றப்படும்படியாய் ஜெபிங்க. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. யோபு தன் சிநேகிதனுக்காய் வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அந்த ஜபங்கள் கேட்கப்படாதாக. இயேசுப்பா, இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்தில் இது ஒரு அற்புதத்தின் ஆராதனையா மாறட்டும், இது ஒரு மிராக்கிள் சர்வீஸா மாறட்டும். திருமண தடைகள் மாறட்டும், குழந்தை பாக்கியங்கள் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்னே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்த நாட்டிலிருந்து கேட்டாலும், எந்த தேசத்திலிருந்து பார்த்தாலும், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்த்தாலும், ஆண்டவரே, மறைஞ்சிருந்து இந்த சத்தத்தை கேட்டாலும் கைத்தட்ட முடியல. சத்தமா ஜோமனுக்கு விடுதலை இல்ல. ஆனா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல உங்க வல்லமை வெளிப்படுவதாக. ஜெபிங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி. தாயெல்லாம் நல்ல ஜெபிங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே, இப்பொழுது அந்த அற்புதம் இன்றைக்கே நடப்பதாக. உமக்கு சித்தமானால் வருகிற வெள்ளிக்கிழமை இதே ஜெபத்தில் சாட்சி, ஆயிரக்கணக்கான சாட்சி, ஆன்லைன் மூலம் ஆயிரக்கணக்கான சாட்சி, சபையில் ஆயிரக்கணக்கான சாட்சி. Thank you Jesus. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல அட்டெண்ட் பண்ணுகிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறதற்காய் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை தட்டி கர்த்தர் அற்புதம் செய்ததற்காக, திருமண தடைகள் மாறுகிறதற்காக, எல்லாரும் ஹல்லேலூயா, குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்காக, கடன் பிரச்சனைகள் மாறுவதற்காக, வியாதிகள் சரியாவதற்காக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Jesus. Hallelujah. நான் என்ன ஜெபிக்கிறேன்னா, ஒரு 5000 ஃபேமிலிக்காக ஜெபிக்கணும்னு நான் நினைச்சிருக்கிறேன். ஸோ சர்ச்சில் வந்து ஒரு நம்ம சந்திக்கிற ஒரு சர்ச் வந்து ஒரு 1000 வீட்டை சந்தித்து நான் ஜெபிக்கணும். அவங்க வீட்டில் போய் காலடி எடுத்து வச்சு ஜெபம் பண்ணணும். அப்புறம் 4000 குடும்பத்திற்கு இங்கே இருந்து அவர்களுக்காக ஜெபிக்கணும். இந்த வருஷத்தினுடைய டார்கெட் 5000 ஃபேமிலிக்காக இந்த ஜெபிக்கணும்னு நினச்சிருக்கிறேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட குடும்பங்களை கொண்டு இணைக்கணும். அவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஜெப வீரர்களை கத்த நமக்கு தரணும். இது எல்லாத்தையும் மனசில் வச்சு இந்த 7 நாட்கள் ஜெபத்திலிருந்து அதற்கு பிறகு அந்த குடும்பங்கள் வளர்கிறத நம்முடைய கண்ணு பார்க்கணும். சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடை கொடுக்கணும், சமாதானம் இல்லாத குடும்பத்துக்கு சமாதானத்தை தரணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத குடும்பத்துக்கு ரட்சிப்பை தரணும். குடும்பங்களில் ஒரு பெரிய வளர்ச்சியை இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் நமக்கு செய்ய போறாரு. ஒரு ஒற்றுமையை கத்த தரப்போறாரு. பிரிந்திருக்கிற குடும்பத்தை கத்த ஒண்ணுபடுத்த போறாரு. எல்லாரும் கரங்களை கோர்த்து பிடித்து, ஆண்டவரே இந்த கூட்டத்தை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இதுல எங்களை நேசிக்கிற, எங்களுடைய கம்ஃபர்ட் திருச்சபையை நேசிக்கிற, இந்த ஊழியத்தை நேசிக்கிற, தேவைப்படுகிற ஒரு குடும்பம் கூட வீணாகாதபடி அத்தனை குடும்பங்களுக்கு ஜெபிப்பதற்கு எங்களுக்கு ஆலோசனைகள் வரட்டும், எங்களுக்கு சமயங்கள் வாய்த்து வரட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த வீடுகளில் காலடி எடுத்து வைக்கும் போது அற்புதம் நடக்கணும். இங்க இருந்த அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடப்பதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த ஜெபம் எந்த விதத்திலும் தடையாகாதபடி இப்பொழுது அந்த ஜெபத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற பலவானை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கட்டி ஜெபித்து, பலவானை கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம், பலவானை கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆசாரியனுடைய காலடிகள் அந்த நதியில எடுத்து வைக்கப்பட்ட போது, ஓ கரை புரண்டு ஓடுகிற அந்த நதி குவியலாய் நின்றது போல எங்களுடைய காலடிகள் எடுத்து வைக்கப்படும் போது அந்த இடத்துல அற்புதங்கள் நடப்பதாக. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்ய போகிறதற்காய் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Thank you Jesus. நம்முடைய திருச்சபையிலே ஊழியம் செய்கிற உடன் ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, மீடியா டீம், இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த டீமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். நம்முடைய சபைக்கு உதவி செய்கிற, நம்முடைய சபையினுடைய நிறைய கடன்களை அடைப்பதற்கு உதவி செய்கிற நிறைய பிள்ளைகள், அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
இந்த சபையிலே பார்க்கிற பொருள், பார்க்க முடியாத பொருட்கள், இந்த சபையினுடைய ₹1 கூட கொடுத்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற, இன்னும் இந்த சத்தத்தை லைவ் முடிச்சு கேட்கிற, இன்னும் ஆண்டவரே திருச்சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு நீர் தொடங்கினதிலிருந்து முடிகிற வரைக்கும் பேசிக்கொண்டே இருந்தீர். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு பலன் தாரும். இந்த வார்த்தையின்படி அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடப்பதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். உங்க திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க பிள்ளைகள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தனியாக ஜெபிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே, இப்ப பலிபீடத்திலிருந்து ஒவ்வொருத்தருக்காய் தனித்தனியாய் ஜெபிக்கிறேன். உங்க கரம் அப்படியே எல்லாருடைய தலை மேல வைக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய ஜெபங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. பெரிய அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களையும் ஆன்லைன்லையும் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.